இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கின்றது. குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது புயலாக வலுப்பெற்றிருக்கின்றது. இந்த புயலுக்கு ஃபெங்கல் அப்படின்ட்டு பெயர் வைத்திருக்காங்க. இந்த ஃபெங்கல் புயல் எங்கே கரையை கடக்கும், எப்போது கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த இடங்கள்ல பெரும் பாதிப்பு ஏற்பட போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நாம தெளிவா துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி புயல் மழை தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய ஃபெங்கல் அப்படின்ற புயல் பார்த்தீங்கன்னா எப்போது எங்கே கரையை கடக்கும் அப்படின்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. வங்கக்கடல்ல உருவான இந்த ஃபெங்கல் புயல் வலுவடைந்து, அதாவது நவம்பர் 27 வலுவடைந்து 28, 29 இந்த 2 நாட்கள் கனமழை பெய்யும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே பெரும்பாலும் கனமழை பெய்யும் என்றும், இந்த புயலானது தற்போது எங்கே நிலை கொண்டு இருக்கின்றது என்று கேட்டீங்கன்னா திரிகோணமலையிலிருந்து தெற்கே தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது தற்போது மையம் கொண்டிருக்கின்றது. இந்த புயல் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த புயலின் காரணமாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அதி கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த புயலின் காரணமாக 27, 28, 29, 30 இந்த 4 நாட்களும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற இடங்கள்லையும் மிக அதிக கனமழையும் நிச்சயம் பெய்யும் என்றும், கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டும் என்ற தகவல்களும் என்ற எச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா அரசின் சார்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த புயலானது எங்கே எப்போது கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இந்த புயல் சென்னைக்கும் புதுவைக்கும் இடையில் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயம் இந்த புயல் கரையை கடக்கும் போது அதிக கனமழை, அதிக காற்று வீசும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த புயல் எப்போது கரையை கடக்கும் என்று கேட்டீங்கன்னா நவம்பர் மாதம் 29, 30 அதிகாலையில் இந்த புயலானது கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது.